ரவி நீத்துவ பார்க்குறதுக்கு போறாங்க. எங்க அண்ணன் தெரியாம பண்ணிட்டான் நீத்து. சாரி மன்னிச்சிருங்க. கால் ரொம்ப வலிக்குதா? என் மேல உள்ள பாசத்தினால எங்க அண்ணன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து புலம்பிட்டு இருக்கிறாங்க. நீத்து இருந்துட்டு, "பரவால்ல ரவி. அதனால என்ன இப்போ? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எனக்கு புரியுது. இருந்தாலும் இந்த அளவுக்கு பண்றது ரொம்ப ஒர்ஸ்ட்டு. நான் வந்து என்னோட ரெஸ்டாரண்ட்ட எந்த அளவுக்கு ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செஞ்சேன்னு உங்களுக்கே தெரியும். அந்த ரெஸ்டாரண்ட் இல்லன்னு நினைக்கும்போது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு கால்ல அடிபட்டது கூட பெருசா எதுவும் வலிக்கல. ஆனா, ரெஸ்டாரண்ட்ல வந்து இப்படிலாம் ஆயிருச்சே! அத நினைக்கும்போது தான் ரொம்ப வருத்தமா இருக்கு." அப்படின்ற மாதிரி உட்காந்து ஃபீல் பண்ணிட்டுருக்குறாங்க. இந்த ரவியும் தெரியாம பண்ணிட்டான். என் மேல உள்ள பாசத்துல அப்படி பண்ணிட்டான். மன்னிச்சிடுங்க நீத்து அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உட்காந்து இது பண்ணிட்டுருக்குறாங்க. பட் இது எல்லாமே நீத்துவோட பிளான் தான். இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, தெரியும் ரவி என் மேல உள்ள கோவத்துல தான் அப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். அதனால தான் நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கூட குடுக்கல அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஒருவேள போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா தான் இந்த நீத்துவ பத்தி எல்லா விஷயமும் தெரிய வந்துரும்ல. யார் பண்ணது, எப்படி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்துரும்ல. அதனால தான் இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, நீத்து இந்த மாரி சொல்லவும், ரவி இருந்துட்டு பரவால்ல நம்ம குடும்பத்துக்கு வந்து நல்லது தான் பண்ணணும்னு நெனைக்கிறான் இந்த நீத்து அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நெனச்சுக்கிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணாமலை அப்பா வந்து முத்துவ திட்டுறாங்க. "ஏன்டா பொம்பள பிள்ளை விஷயத்துல இப்படி இருக்கிற? நீ இப்படிலாம் இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனோஜும், விஜயாவும் சொல்லவா வேணும். மறுபடியும் முத்துவ வந்து திட்டிட்டே இருக்கிறாங்க. "இப்பயாவது புரியுதே இவன் இவனோட ரவுடிஸ் இத பத்தி இப்படித்தான் பண்றான். நீங்க தான் இவன தலையில தூக்கி வச்சு ஆடிட்டுருக்கீங்கன்னு" சொல்லிட்டு விஜயாவும் அவங்க பங்குக்கு திட்டிர்றாங்க. இப்போ மீனா இருந்துட்டு அமைதியா இருக்கிறத நம்ம அ முத்து வந்து பார்த்துட்டு சொல்றாங்க. "என்ன மீனா நீ மட்டும் அமைதியா இருக்கிற? நீயும் என்னைய திட்டு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதெல்லாம் இல்லங்க. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்க அந்த அளவுக்குலாம் போக மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. எப்படி நான் போய் நானும் செல்வமும் போய் பேச தான் செஞ்சோம். சரி நம்ம இப்படி பேசினா அவ வந்து பயந்துருவா அப்படின்னு தான் நெனச்சோம். ஆனா இப்படிலாம் நாங்க பண்ணவே இல்ல மீனா. அந்த அளவுக்கு நான் போகவே மாட்டேன். உனக்கே தெரியும்லன்னு சொல்லி சொல்றாங்க. "எனக்கு தெரியுங்க. என்னைய யாரு சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க. ரவி வந்து என்னைய இப்படி கேட்டுட்டானே! எப்பயுமே அவன் என்னைய இப்படி பேச மாட்டான். என்னைய நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டவன் அவன் ஒருத்தன் தான். நான் அவனே இப்படி வந்து என்னைய பேசிட்டானே! அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. விடுங்க அந்த அளவுக்கு ஏதோ ஒண்ணு நடந்திருக்குது. யாரோ ஏதோ பண்ணியிருக்கிறாங்க. ஆனா உங்க மேல அந்த பழி விழுந்துருச்சு. இப்போ ரவிக்கு வந்து நம்ம பண்ணல அப்படிங்கிறத நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்றாங்க. ஆமா. இருந்தாலும் ரவி அப்பா கூட என் கூட பேசுவானான்னு எனக்கு தெரியல. ஆனா ரவி இப்படி பண்ணது எனக்கு மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு மீனா அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. விடுங்க வருத்தப்படாதீங்க. இது என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிட்டுருக்கும்போது, நம்ம முத்து வந்து வருத்தத்தோட போயிர்றாங்க. அதுக்கப்புறமா செல்வத்துக்கிட்ட போய் சொல்றாங்க. இந்த மாரி நீத்துவோட ரெஸ்டாரண்ட்ட யாரோ தீ வச்சுட்டாங்களாம்டா. அது மட்டும் இல்லாம நீத்துவ போய் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "ஏய் என்னடா முத்து சொல்ற? நம்ம சும்மா ஜஸ்ட் போய் பேசிட்டு தானடா வந்தோம்." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "ஆமாடா யாரோ நம்ம பேசுறத கேட்டுட்டு இந்த மாரி பண்ணிட்டாங்களா? இல்லன்னா அந்த நீத்துவே அதோட ரெஸ்டாரண்ட் இப்படி பண்ணிக்கிடுச்சான்னு ஒண்ணும் புரியலடா. ஏன்னா, அந்த அளவுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஏலே அதோட ரெஸ்டாரண்ட் அவளே எப்புட்றா முத்து தீ வச்சுக்குருவா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல அது ஒரு அரை மெண்டலு. அப்படி பண்ணாலும் பண்ணும். ஏன்னா பணக்கார திமிரு காட்டணும்ல." இப்போ ரவி வந்து ஸ்ருதி கிட்ட இருந்து பேசுறத அ நு ஸ்ருதி வந்து கோச்சிட்டு போயிட்டாங்க. ரவி கிட்ட இருந்து கொஞ்சம் தான் ஏதோ ஒரு கோவத்துல பிரிஞ்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இப்ப நிரந்தரமா பிரிஞ்சிருவாங்கன்னு பயமா இருக்கு. ஏன்னா ரவி போய் நீத்து கிட்ட போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறான். நீத்துக்கு கால் உடைஞ்சத போய் பார்த்து பேசிட்டு, ரெஸ்டாரண்ட்ட மறுபடியும் நல்லபடியா ரன் பண்ணுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான் போல இருக்குது. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம பேச போன காரியம் இப்போ நிரந்தரமா அவங்கள பிரிச்சு வச்சிரும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ நம்ம பண்ணலன்னு தான் நிரூபிக்கணும். அப்பதான் வந்து இந்த ரவிக்கு தெரியும். வேற யாரோ பண்ணியிருக்காங்கங்கிறத காட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வேற யாரோ பண்ணியிருந்தாலும் கூட, அது வந்து நீத்து மேல தான் ரவிக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் வரும்டா, இரக்கம் வரும். அதனால கண்டிப்பா மறுபடியும் நீத்துவ விட்டுட்டு ரவி வரமாட்டான்னு நெனைக்கிறேன். என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி விடு, நம்ம கூடிய சீக்கிரம் யாரு என்னன்னு கண்டுபிடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ மீனா இன்னொரு பக்கம் அவங்க அம்மா வீட்ல போய் உட்காந்து புலம்பிட்டு இருக்கிறாங்க. என்னாச்சு ரவியா இப்படி பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமா, ஆமாம்மா ரவி தான் வந்து அவரோட சட்டைய பிடிச்சு இப்படிலாம் கேட்டுட்டாங்க. ஆனாம்மா, இவர் அப்படி பண்ணதுக்கு பண்ணக்கூடிய ஆளாம்மா நீயே சொல்லுமான்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கு தெரியும்ப்பா. கண்டிப்பா முத்து தம்பி வந்து அந்த மாரி மாப்பிள வந்து அந்த மாரிலாம் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாரு. நீ வருத்தப்படாத மீனா, எல்லாமே சரியா போயிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னடி உன் வீட்ல ஒண்ணொண்ணா நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, அந்த நேரம் கரெக்ட்டா சீதா வராங்க. அக்கா என்னாச்சுக்கா? இந்த மாதிரி கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா சீதா. ஆனா உங்க மாமா இது பண்ணவே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நீ சும்மா இருக்கா? மாமா இதெல்லாம் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல, இல்ல. ஆனா அடிக்கிற அளவுக்குலாம் போக மாட்டாரு. ஒரு பொம்பள பிள்ளைய கை நீட்டிலாம் அடிக்க மாட்டாரு. கால ஒடிக்கிற அளவுக்குலாம் போகவே மாட்டாரு. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. நீ சொல்றத பார்த்தா அப்ப வேற யாராவது தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறியா? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா. அப்படி நாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாலோ, இல்ல நீத்துவ ஏதோ இந்த மாரி அடிச்சுட்டாங்கன்னா, அ
ரவி வந்து நீத்துவோட பக்கம் தானே பேசுவாங்க. நீத்து மேல ரவிக்கு இரக்கம் வந்துரும். அதனால தான் நாங்க வந்து எதுவுமே பேசல, எதுவுமே பண்ணல. ஆனா இப்படி அவர் மேல பழிய தூக்கி போட்டுருக்காங்கன்னா, யாரோ ஒருத்தவங்க தான் இது மாரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, "ஏன்க்கா ரோகிணி அந்த வேலைய பார்த்துருக்குமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தெரியல சீதா. யாரா இருந்தாலும் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். ஆனா போலீஸ் கேஸ் குடுக்கல. எதுக்குக்கா? அப்டின்ட்டு கேட்கும்போது, ஆமா அந்த நீத்து தான் தர வேண்டான்னு சொல்லிட்டாங்களாம். ஏன்னா, ஆ அவங்க வந்து ரவியோட குடும்பத்து மேல அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்குதாம். அதனால தர வேண்டான்னு சொல்லிட்டாங்களாம் அப்டின்ற மாரி சொல்றாங்க. இல்லக்கா, அப்ப இதுலருந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுக்கா. ஏன் அந்த நீத்துவே அவளோட ரெஸ்டாரண்ட் அப்டி பண்ணிட்டு இது பண்ணியிருக்க கூடாது அப்டின்னு சொல்லி கேட்கும்போது, அது எப்படி சீதா அவங்களோட ரெஸ்டாரண்ட்டயே அவங்க பண்ணுவாங்க அப்டின்ட்டு கேட்குறாங்க. ஆமா. இப்போ போலீஸ்ல சொன்னா கண்டிப்பா மாமாவா இருந்தா கண்டிப்பா மாமா மாட்டிக்கிருவாங்க. மாமா நான் பண்ணலன்னு சொல்லிட்டு உண்மையா சொல்றாரு, நேர்மையா இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப அந்த நீத்து பயந்துட்டு ஒரு வேள போலீஸ் விசாரிச்சாங்க அப்டின்னா, எங்க நம்ம மாட்டிக்கிருவோமோ அப்டின்னு நெனச்சுட்டு கூட இருக்கலாம்லக்கா அப்டின்ற மாரி சொல்றாங்க. இருக்கலாம் தான். ஆனா அத நம்ம நிரூபிக்கணும் ரவிக்கிட்ட. அதுதான் எப்டின்னு தெரியல அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. விடுக்கா நம்ம போயி அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்துல ஏதாவது சிசிடிவி ஏதாவது இருக்கும்ல, அங்க போய் பார்ப்போம். அப்பதான் தெரியும் அப்டின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அதுக்கு பக்கத்துல சிசிடிவி ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்ப இவங்க 2 பேரும் அதாவது முத்துவும், செல்வமும் பேசிட்டு போனதுக்கு அப்புறமா, அங்க யாரும் வந்த மாரி தெரியல. அப்போ ஸ்ருதியோட ஆட்கள் தான் வந்து அத வந்து பெட்ரோல ஊத்தி இந்த இது பண்றதெல்லாம் தெரியுது. ஆனா, அங்க ஸ்ரு அ ர இவரு சாரி அங்க நீத்துவோட ஆட்கள் தான் வந்து பண்றது தெரியுது. பட் நீத்து வந்து அந்த இடத்துல இல்ல. ஸோ அவங்களோட ரெஸ்டாரண்ட்ல அவங்க தானே இருப்பாங்க. அதனால வந்து இல்ல. "இந்த ஆட்கள இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கியாக்கா?" அப்படின்னுட்டு கேட்குறாங்க. "இல்ல இந்த ஆட்கள நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது. சிந்தாமணி கிட்டயும் இப்படி ஆட்கள் இருக்கிறத நான் பார்க்கலையே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரி இருந்தாலும் இத வந்து நான் அவர்கிட்ட சொல்றேன்க்கா. அவர் இந்த வீடியோல இருக்கிறவங்க யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா பார்ப்பார்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஃபுட்டேஜ எடுத்துட்டு சீதாவும், அருண் கிட்ட காட்டுறாங்க. மீனா வந்து முத்து கிட்ட காட்டுறாங்க. "இங்க பாருங்க இப்படிதான் நடந்திருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு. "இதுல நான் எங்க மீனா இருக்கிறேன்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நீங்க சொல்லி தான் இந்த மாரி செஞ்சதா அவங்க சொல்லுவாங்கல்ல. இப்ப என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த மாரி வேலையெல்லாம் பண்ணவீங்கள வந்து கண்டுபிடிச்சா மட்டும் தான், யாரு பண்ண சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களையா பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ அந்த ஏரியால கண்டிப்பா சிட்டிக்கு இந்த இந்த இதில வந்துட்டு சித்தி இதில சம்மந்தப்பட்டுருக்கணும். இல்லன்னா, அ இந்த சிந்தாமணி சம்மந்தப்பட்டுருக்கணும். ஆனா அவங்க கிட்டலாம் இந்த மாரி ஆட்கள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டுருக்காங்க. அப்ப அருண் வந்துட்டு, "இவன எனக்கு தெரியுமே, இந்த அக்யூஸ்ட தெரியுமே" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இவன் தான் பண்ணியிருக்கான் அந்த மாதிரி" அப்படின்ட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு, இப்ப அருண் வந்து முத்துக்கிட்ட வந்து பேசுறாங்க. அதில "அந்த ஆள வந்து எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எ எப்படி உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல இந்த ஆள் தான் தெரிஞ்சிருச்சுல. இந்த ஆள இப்ப தட்டி தூக்கணும்னா, யாரு என்ன பண்ண சொன்னாங்க அப்படிங்கிறது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்." அப்படின்ற மாதிரி அருண் சொல்றாங்க. முத்து இருந்துட்டு, "ரொம்ப தேங்க்ஸ். இப்போ என் குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை வர பார்த்துச்சு. நீங்க தான் உதவி பண்றீங்க." அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல இது யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு, யார் இப்படிலாம் பண்ண சொன்னதுன்னு தெரிஞ்சுக்கிருவோம்." அப்படின்னு சொல்லிட்டு அருணும், முத்துவும் சேர்ந்து தான் வந்து இந்த விஷயத்த கண்டுபிடிக்க போறாங்க. பாப்போம் என்ன நடக்குதுன்னு.